ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோடய லாங் ஹேர் கேர் ரொட்டீன் என்னோடய நீளமான முடியை வந்து எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பட் நான் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணினதில்லை. ஸோ இன்றைக்கி நான் எப்படி என்னென்ன பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நான் மண்டே 30 அக்டோபர் 30th அக்டோபர் ஷூட் பண்ணேன். ஈவினிங் அரௌண்ட் 3:30 சம்திங் இருக்கும். ஸோ பட் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் ரெக்வஸ்ட் பண்ணி அது பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அது போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது அன்னன்னைக்கு எனக்கு வெளியே போகிற ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. வெளியே போகும்போது நான் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் சென்டர் கிளிப் மட்டும் போட்டுட்டு ஃப்ரீயாக மாதிரி தான் விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அதுவும் டூ வீலரில் போனதுனால முடியோட கொடூர நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு விரல்களால் அந்த பெரிய சிக்கலை எடுத்து விட்டுருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் நான் இந்த பெரிய பல்லு சீப்பு வச்சு தான் சிக்கெடுப்பேன். ஏன்னா அதுவும் இந்த மாதிரி பெரிய லூஸ் ஹேர் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது டூ வீலரில் போகும்போது கண்டிப்பாக முடி அப்படியே பயங்கரமாக பறந்து அப்படியே பறக்காவட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே பெரிய பல்லு சீப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். சேம் எப்போ நான் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடுவேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்புறமா தான் என்னோடய முடியை சிக்கெடுத்துருவேன். எப்போ நான் வெளியே போயிட்டு வந்தாலும் இதை நான் ஃபஸ்ட்டாக பண்ணிடுறேன். இப்போல்லாம் ஏன்னா டஸ்ட்டு பொல்யூஷன் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் 2 பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு பெரிய சீக்கெல்லாம் கையில் எடுத்து விட்டுட்டு பெரிய பல்லு சீப்பு வச்சு எடுத்துடுறது. ஆனால் அன்னன்னைக்கு தயவு செஞ்சு எண்ணெய் அப்ளை பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வந்தாலும் அன்னன்னைக்கு எண்ணெய் அப்ளை பண்ணாதீங்க. அது ஃபுல்லாக அப்படியே முடியல போய் ஏன்னா இப்போ நீங்கள் நைட்டு வரீங்க, நைட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி டஸ்டெல்லாம் ஃபுல்லாக அதில் இருக்கும். நம்ம அப்படியே எண்ணெய் வைக்கும்போது முடியல அழுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறிடும். அது இன்னும் ஸ்கேல்ப்பை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கனாலும் அடுத்த நாள் நீங்கள் எண்ணெய் வைக்கணும் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வைங்க. வச்சுட்டு என்னக்கிட்ட மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அடுத்த நாள் கூட வைக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் வைக்கும்போது ஃபுல்லாக டஸ்ட்டு எப்படியும் நம்ம 2 தடவை தலை சீவிடுவோம். தலை சீவினதுக்கப்புறம் டஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் அடுத்த நாள் வைங்க, பெட்டர், அது நல்லது. ஸோ சும்மா ஒரு சின்ன சிம்பிள் ஹேர் ஸ்டைல் மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஃபங்க்ஷன், சாரீ கட்டுறோம், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரெடி ஆகலாம். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கோம். வீடு விட்டால் வீட்லேயே இருக்கிற ஒர்க்ஸு, அப்புறம் குழந்தைய பார்க்குறது அப்படியே போயிட்டுறதுனால ஸோ மோஸ்ட்டாக எந்த ஹேர் ஸ்டைல்ஸும் நான் ட்ரை பண்ணுறதில்ல. இப்போது ஏதாவது ரொம்ப வெளியே போகிறோம், ஏதாவது ரொம்ப அக்கேஷன், ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டில், இல்லை யாருக்காவது பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும் அன்னன்னைக்கு மட்டும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதுலேயும் குக்கிங் பண்ணுறது, எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டே போயிடும். அதனால் மோஸ்ட்லி எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல. வெளியே போகும்போது அப்படி தான் முக்கால்வாசி நேரம் லூஸ் ஹேர்ஸே விட மாட்டேன். ஃபுல்லாக வண்டியில் டூ வீலரில் போகிறதுனால மோஸ்ட்லி கொண்டை தான் போடுவேன். ஏன்னா நான் கிளிப்பு போட மாட்டேன், கொண்டை போட்டுக்குவேன். நான் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தலையை அவுத்து விட்டு நான் சும்மா ஒரு கையிலேயே ஒரு கோதி விட்டுட்டு கிளிப்பு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி போட்டுக்குவேன் எப்போவுமே. அதுதான் இப்போல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா லூஸ் ஹேர் விட்டு அது ரொம்பவுமே முடியை டேமேஜ் பண்ணிடுது. முடி காற்றுக்கு ரொம்ப பறந்து. ஸோ உங்களுக்கு நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோ வேணும், கொஞ்சம் காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் சூப்பரான ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி டெய்லி டே டு டே பேசிஸில் சூப்பராக அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க.
அதனால் ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுறேன், இல்லைன்ட்டா வந்துட்டு நம்மளும் அதையவே பண்ணி எல்லாத்தையும் போர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஸோ எப்போவுமே வந்துட்டு தலை சிக்கு எடுத்துடுவேன். தலைக்கு எடுத்துகிட்டு எனக்கு பொடுகு இருக்கிறதுனால நான் எப்பவும் சொல்கிறது தான், நான் அன்னைக்கு எண்ணெய் வந்து மோஸ்ட்லி வைக்கவே மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் வின்டர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு